إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلام العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. له معقبات من بين يديه ومن خلفه يحفظونه من أمر الله إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوء فلا مرد له وما لهم من دونه من وال. صدق الله العلي العظيم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடியையும் படைத்து பரிபாலிக்க கூடிய வல்லோன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் சத்திய தூர்தர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் சாந்தி நபி முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நாளைய கியாம நாள் உண்டாகும் வரை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ இருக்கின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. இறை இல்லமாம்பலில் இஅ்திகாஃப் நியத்தில் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எவ்விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு கூறியிருக்கிறானோ அவ்விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவ்விடயங்களை வாழ்க்கையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தவிர்ந்து கொள்ளுமாறு கூறியிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் அடியீனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைதுமாக்கும். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தற்போது சமூகத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. எவ்வளவு முயற்சிகள் நடைபெற்றும் கூட சமூகத்தில் மாற்றத்தை காண முடியவில்லையே, தீமைகளாகவே இருக்கின்றன, வாலிபர்களிடத்தில் மாற்றங்களை காண முடியவில்லை, பாவங்கள் புயலாக வீசிக்கொண்டிருக்கிறது, பண்பாடுகளில் கணிசமான ஒரு வீழ்ச்சியை நாங்கள் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பயான்கள், எத்தனை ஜும்மாக்கள், எவ்வளவு முயற்சிகள், ஆனால் சமூகத்தில் மாற்றத்தை தான் காண முடியவில்லையே என்று பலரும் அங்காளாக்கின்றனர். சில நேரங்களில் தளர்ந்து கேள்வி எழுப்புவதை காண முடிகிறது. அன்புக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, சமூக மாற்றம் என்பது ஓரிரண்டு நாட்களில் ஏற்படக்கூடிய விடயம் அல்ல. சமூகத்தில் ஒரு தீமை நடைபெற்று விட்டது, 2 பயான்களை செய்துவிட்டு 4 கூட்டங்களை நடாத்திவிட்டு சமூகத்தில் இந்த தீமை ஒழியவில்லையே என்று கேட்பது யதார்த்தத்திற்கு முரணானது. சமூக மாற்றம் என்பது அது ஒரு ப்ராசஸ், அது நீண்ட காலம் எடுக்கக்கூடியது, மிக கவனமாக திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட வேண்டியது. ஒரே நாளில் சமூக மாற்றம் ஏற்பட்டு விடும் என்றிருந்திருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலம் எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னார்கள் அனுப்பப்பட்ட சமூகம் ஜாஹிலியத்துடைய சமூகம், எல்லா விதமான பாவங்களும் நிறைந்திருந்தன. அது வட்டியாக இருக்கலாம், ஜினாவாக இருக்கலாம், போதை பழக்கங்களாக இருக்கலாம், எல்லா பாவங்களும் எல்லை மீறிய சமூகத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக மாற்றத்திற்கான பணியை ஆரம்பித்தார்கள். இந்த மாற்றம் வானத்திலிருந்து வரும் என்று இருந்திருந்தால் ஒரு நாள் இடம்பெற்றிருக்கும். மாறாக அந்த மாற்றம் இந்த உலகத்தில் தான் இடம்பெற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியத். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த மாற்றத்திற்கும் ஒரு காலம் தேவை, மிக முக்கியமாக காலம் தேவை, திட்டமிடல் தேவை. அந்த திட்டமிடலை படிமுறையாக நடைமுறைப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த மாற்றம் நிரந்தரமான மாற்றமாக மாறும் என்பது குர்ஆனுடைய பார்வை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அந்த ஆதங்கம் இருந்தது. இவ்வளவு சொல்லியும் ஏன் இவர்கள் கேட்கிறார்கள் அல்ல?
இவர்களில் மாற்றங்களை காண முடியவில்லையே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆதங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஆசுவாசப்படுத்தியிருக்கிறான். فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ يَا صَفَا. நபியே, நீங்கள் கொண்டு வந்த இந்த தூதுவத்துவத்தை அவர்கள் ஏற்கவில்லை என்பதற்காக வேண்டி உங்களையே நீங்கள் மாய்த்து கொள்ளப் போகிறீர்களா என்று அல்லாஹ்வே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறான் என்றால் அவர்கள் எவ்வளவு ஆதங்கப்பட்டிருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாஹிலியத்து சமூகத்தை இந்த உலகத்தில் இதுவரை வந்த மனிதர்களில் மிகச் சிறந்தவர்களாக மாற்றினார்கள் என்றால் அது லேசாக மாற்றிவிடவில்லை, அற்புதத்தினால் நிகழவில்லை. அந்த மாற்றத்திற்கு பின்னால் மிக கவனமான திட்டமிடல், அதை படிமுறையாக நடைமுறைப்படுத்தினார்கள். மதிப்புரியர்களாக இருந்த அந்த சமூகத்தை குர்ஆன் ஒரே நாளில் அதை விட்டுவிட்டு நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக மது ஹராம் என்று உணர்த்திய குர்ஆன் அதிலிருந்து வெளிவருவதற்கு பல படிமுறைகளை வைத்திருந்தது. அந்த படிமுறைகள் நடந்ததற்கு பின்னால் தான் மது ஹராம் என்ற நிலை வந்தன. சமூக மாற்றம் என்பதுடைய கோட்பாடும் இதுதான். சமூக மாற்றம் பற்றிய நவீன கோட்பாடும் இதுதான். எனவே அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சமூகத்தில் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறோம், ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த நாள் நாங்கள் ஆரம்பித்து போறதல்ல. அதற்கான களப்பணிகளை செய்வோம், ஆய்வுகள் செய்வோம். எந்த இடத்தில் நிறுவனத்தை திறக்க வேண்டும், எந்த இடத்தில் நடமாட்டம் அதிகமாக இருக்கும், எந்த இடத்தில் திறந்தால் அதன் லாபங்களை நாங்கள் ஈட்டலாம் என்று எல்லா விதமான ஆய்வுகளின் பின்னர் தான் நாங்கள் களத்தில் இறங்குவோம். நம்முடைய உடலில் ஒரு நோய் இருக்கிறது. அந்த நோயை நாங்கள் சாதாரண வைத்தியிடம் கொண்டு செல்வதல்ல, வைத்திய நிபுணரை போய் சந்திப்போம். என்னுடைய உடம்பில் நோய் இருக்கிறது. அவர் பல பரிசோதனைகளை செய்வார். இரத்தத்தை செக் பண்ணுவார், சுகரை செக் பண்ணுவார், மூல காரணியை அவர் கண்டுபிடித்து அதற்கான தீர்வை அவர் கொடுப்பார். ஆனால் சமூக மாற்றம் என்று வரும் பொழுது மாத்திரம் நாங்கள் ஒரே இரவில் எல்லாம் மாற்றம் அடைய வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஒரே இரவில் வாலிபர்கள் எல்லோரும் திருந்தி பள்ளி வாயிலுக்கு வர வேண்டும், வாலிபர்கள் எல்லோரும் வாகனத்தை நாளைய நாள் மெதுவாக செலுத்த வேண்டும், மக்கள் எல்லோரும் மஸ்ஜிதுக்கு திரண்டு வந்து தொழ வேண்டும் என்று நாங்கள் ஒரே நாளில் இந்த மாற்றத்தை எதிர்பார்ப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாங்கள் உணர வேண்டும். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, சமூக மாற்றம் ஏற்பட வேண்டுமா? ஆம், கட்டாயம் ஏற்பட வேண்டும். அதற்கு நாங்கள் உழைக்க வேண்டுமா? ஆம், கட்டாயம் உழைக்க வேண்டும். இவ்வளவு முயற்சிகளும் நடந்து ஏன் மாற்றம் வரவில்லை? இங்குதான் ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் சமூகத்துக்கு பாடுபடுகிறோம், நிறைய செலவழிக்கிறோம், நிறைய நேரங்களை ஒதுக்குகிறோம். ஆனால் அந்த விடயங்கள் எல்லாம், அந்த முயற்சிகள் எல்லாம் சரியான முறையில் நடைபெறுகின்றனவா? பிரச்சனையுடைய காரணிகளை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோமா? அந்த பிரச்சனையுடைய மூல காரணங்களை நாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறோமா? அந்த பிரச்சனையிலிருந்து சமூகத்தை நாங்கள் பாதுகாக்க என்ன விதமான வியூகங்களை வகுத்திருக்கிறோம்? அந்த வியூகங்களுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோமா என்பது அங்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி. நாம் இங்கு என்ன செய்கிறோம்? சமூகத்தில் எங்காவது ஒரு இடத்தில் போதை பாவனையில் ஒரு வாலிபர் அகப்பட்டு விட்டால் அந்த வாரம் எல்லா மஸ்ஜிதுகளிலும் ஜும்மா உரை ஒன்றை நிகழ்த்துகிறோம். தேவை ஏற்பட்டால் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். அதற்கு மேலாக முகநூலில் வர்ணனைகள் கொடுக்கிறோம், ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ்கள் பண்ணுகிறோம். இதை செய்துவிட்டு என்னுடைய பணி முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கிறோம். இவ்வளவு மட்டும் செய்துவிட்டு நாளைய நாள் சமூகத்தில் இந்த தீமைகள் இருக்கவே கூடாது என்று எண்ணுவது எவ்வளவு மிகப்பெரிய தவறு. அது யதார்த்தத்திற்கு முரணானது. அன்புக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, சமூக மாற்றம் என்பது அது நிரந்தர மாற்றமாக வர வேண்டுமாக இருந்தால் இஸ்லாத்தின் அடிப்படையில், இஸ்லாம் சொன்ன பிரகாரம் சமூக பிரச்சனையுடைய ஆணி வேர்களை நாங்கள் கண்டெடுக்க வேண்டும். அந்த ஆணி வேர்கள் கண்டெடுக்கப்பட்டு அது ஆழமான ஆய்வு செயல்படுத்தப்பட வேண்டும், ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும். வெறுமனே கற்பனைகளால் கதைக்க முடியாத சமூக பிரச்சனையை
எழுமந்தமாக பேசிவிட முடியாத சமூக பிரச்சனையை ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய சமூகத்தில் குடும்ப பிளவுகள் அதிகமாக ஆகிறது, டிவோர்ஸுடைய விகிதாசாரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை கற்பனையில் பேசிவிட முடியாது. மேலோட்டமாக தகவல்களை சொல்லிவிட முடியாது. மாறாக அந்த விவாகரத்துக்கான அடிப்படை காரணம் என்ன, சமூகத்தில் விவாகரத்து எந்த நிலைமையில் இருக்கிறது, அதற்கான காரணிகள் என்ன, எந்த ரீதியில் விவாகரத்துகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை துறை சார்ந்தவர்கள் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்யப்பட்டு அதற்கான தீர்வுகள், அதற்கான பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டு அது சமூகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் நாங்கள் சமூகத்தில் அந்த விவாகரத்துடைய விகிதாசாரத்தை நாங்கள் குறைக்கலாம். மாறாக வெறுமனே கதைகளாலும் பேச்சுக்களாலும் இந்த பிரச்சனையை எங்களால் தீர்த்துவிட முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நமது ஊரிலும் ஒரு நிலையான மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் இத்தகைய ஆய்வுகள் செய்யப்பட்டு அதற்கான ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துவமாக இருந்தால் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரலாம். அந்த அடிப்படையில் சமூகம் என்ற ரீதியில் முதலாவதாக நாங்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, சமூக மாற்றத்திற்கான முதலாவது ஆணிவேர் ஆரம்பம் ஆன்மீக ரீதியான பண்பாட்டு ரீதியான பிரச்சனைகளை நாம் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது நமது ஊருடைய பிரச்சனை மட்டுமல்ல, இது எல்லா பிரதேசங்களிலும் எல்லா சமூகங்களிலும் இந்த பிரச்சனை பேசு பொருளாக ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆன்மீக மற்றும் ஒழுக்க வீழ்ச்சி இது துறை சார்ந்தவர்களால் என்ன செய்யப்பட வேண்டும், ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும். நம் ஊரிலே நாமல் ஆன்மீக மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நம் ஊரில் எத்தனை நபர்கள் தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள், தொழுகையாளி விகிதாசாரம் என்ன, தொழுகையாளிகள் வயோதிபர்களா வாலிபர்களா, வாலிபர்கள் ஏன் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள் இல்லை, அவர்களை மஸ்ஜிதுக்கு வர தடுக்கக்கூடிய காரணம் என்ன, குர்ஆனுக்கும் மக்களுக்கும் இடைப்பட்ட தொடர்பு எப்படி இருக்கிறது, குர்ஆன் ஓத தெரிந்தவருடைய விகிதாசாரம் என்ன, குர்ஆன் ஓத தெரிந்து பிற்பாடு இப்போது மறந்திருக்கக்கூடியவர்கள் ஏன் அதை மறந்தார்கள், நோன்புடைய காலத்தில் நோன்பை நோக்கக்கூடிய மக்களுடைய விகிதாசாரம் என்ன, குறிப்பாக ஆண்கள் நோன்புகளை எப்படி நோக்குகிறார்கள், எத்தனை வீதம் நோக்குகிறார்கள் என்பது துல்லியமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். அப்படி ஆய்வு செய்யப்பட்டு அதற்கான பரிந்துரைகள் செய்யப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் எம்முடைய ஊரில் நாங்கள் சிறந்த ஆன்மீக மாற்றத்தை காண முடியும், சிறந்த ஆன்மீகத்தை காண முடியும். அப்படி அல்லாமல் இளைஞர்கள் தொழுவதில்லை, மக்கள் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள் இல்லை, ஊரில் பூராக தொழுகையாளிகள் இல்லை என்று நாங்கள் எங்களுடைய பேச்சுக்களால் பேசி எதுவையும் சாதித்துவிட முடியாத சகோதரர்களே. எதுவும் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும், இதனுடைய பரிந்துரைகள் செய்யப்பட வேண்டும். ஆன்மீக மற்றும் ஒழுக்க வீழ்ச்சி நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் ஆய்வுகளின் ஊடாக. அதுதான் முதலாவது சமூக மாற்றத்தினுடைய அடிப்படை. இரண்டாவதாக சமூக மாற்றத்திற்கான மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியது கல்வி. சமூக மாற்றத்திற்கு அடிப்படையான விடயம் கல்வி அறிவுதான். எந்த சமூக மாற்றம் கல்வி அடிப்படையில் செய்யப்படுமாக இருந்தால் அது நிரந்தர மாற்றமாக இருக்கும். அதைதான் குர்ஆனும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. புனித அல் குர்ஆன் ஜாஹிலியத்து சமூகத்துக்கு இறங்கியது. மனிதர்களின் பண்புகளே இல்லாத சமூகமாக வாழ்ந்தவர்கள், இறை நம்பிக்கை பற்றிய தெளிவில்லை, வாழ்க்கை பற்றிய தெளிவில்லை அவர்களிடத்தில், மனம் போன போக்கில் வாழ்ந்தார்கள், பாவங்களுடைய உச்சத்தில் இருந்தவர்கள். அவர்களை மாற்ற வேண்டும் என்று வந்த குர்ஆன் முதலாவது இறக்கிய வசனமும் இக்ரா, வாசிப்பீராக. அறிவை தான் கொண்டு வந்தது குர்ஆனும். ஒரு சமூகத்துடைய மாற்றம் கல்வி அறிவின் மூலமாக இடம்பெறுமாக இருந்தால் அது நிரந்தர மாற்றமாக இருக்கும். மாறாக உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிகள் ஊடாக செய்யப்படும் மாற்றம் அது நிரந்தரமாக இருக்க முடியாது. வாலிப சமூகத்தை மஸ்ஜிதுக்குள் கூட்டி வந்து நாங்கள் எல்லோரும் அழுது புரண்டு தெரிந்து விடுங்கள் என்று நாங்கள் அழுகை போட்டு கத்தினால் ஒரு வாரம் தாக்க பிடிக்காது. ஆனால் அதே வாலிபர்களை மஸ்ஜிதுக்குள் கொண்டு வந்து உலகம் என்றால் என்ன, குர்ஆன் என்ன, ஹதீஸ் என்ன என்ற கல்வி அறிவை நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் அது நிரந்தர மாற்றமாக இருக்கும்.
அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய ஊரில் நாங்கள் கல்வியில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சமூக மாற்றம் கல்வியிலிருந்து எங்களுடைய ஊரில் ஆரம்பிக்க விட வேண்டும். அதற்கான ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும், அதற்கான பரிந்துரைகள் செய்யப்பட வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வரலாம். கல்வி, நம் முன்னோர்கள் எங்களுக்கு தந்த பெயர் கல்வி சமூகம், அறிவு சமூகம் என்ற பெயரை எங்களுக்கு பெற்று தந்திருந்தார்கள். அதே பேரில் தான் தற்போதும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், அதே நிழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக நாங்கள் அந்த நிலையில் இருக்கிறோமா? உண்மை அது அல்ல. என் முன்னோர்கள் சம்பாதிச்ச பெயர் கல்வி சமூகம், அறிவு சமூகம். தற்போது என்ன நிலைமை? அந்த பெயரை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும். மாணவர்களுடைய கல்வி விடயங்கள் எவ்வாறு இருக்கிறது? மாணவர்களுடைய பெறுபேறுகள் எவ்வாறு இருக்கிறது? குறிப்பாக ஆண் பிள்ளைகளுடைய கல்வி வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? ஆராயப்பட வேண்டும், ஆய்வு செய்யப்பட வேண்டும். பல்கலைக்கழக நுழைவுக்கான விகிதாசாரம் குறைந்து கொண்டு செல்கிறது, ஆய்வு செய்யப்பட வேண்டும். என்ன காரணம்? நமது பாடசாலைகளில் எம் பிள்ளைகளுக்கான அறிவு வழங்கப்படுகிறதா? திறன்களை அடையாளம் கண்டு அவர்கள் மேம்படுத்தப்படுகிறார்களா? அவர்களுடைய எட்டிடியூட், அவருடைய மனப்பாங்கு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நெறிமுறைப்படுத்தப்படுகிறதா? பாடசாலைகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு இதற்கான தீர்வுகள் வழங்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதல்லாமல் நாங்கள் வெறுமனே ஒவ்வொரு விடயங்களையும் பேசி பேசி சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றிருந்தால் அது எங்களால் கொண்டு வர முடியாது. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, எம் பிள்ளைகள் பல்கலைக்கழக நுழைவுக்கு தெரிவாகுவதிலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடியது முன்பள்ளி பருவ பாடசாலைகள், மொண்டசரி. அந்த பாடசாலைகள் பிள்ளைகளுக்கு அறிவை, திறனை, உணர்வுகளை நெறிமுறைப்படுத்தக்கூடிய முன்பள்ளி பருவ பாடசாலைகளாக இருக்க வேண்டும். தற்காலத்தில் என்ன நடக்கிறது? முன்பள்ளி பருவ பாடசாலைகள் எதை செய்கிறது? ஆய்வு செய்யப்பட வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் எவ்வாறு வளர்த்தெடுக்கிறார்கள்? ஆண்டிறுதிக்கான நிகழ்வுகளுக்கு தயார்படுத்தக்கூடிய இடமாக முன்பள்ளி பருவ பாடசாலை இருக்கிறதா? அல்லது அறிவு, கல்வி மேம்பாடு, பண்பு மேம்பாடு, ஒழுக்கங்கள் நெறிமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் விஞ்ஞானம் சொல்லுகிறது, ஒரு பிள்ளை ஒரு தாயுடைய வயிற்றிலிருந்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அந்த பிள்ளையுடைய மூளை வளர்ச்சி 25% பூர்த்தி செய்யப்பட்டு பிறக்கிறது. ஒரு வயதில் 70% அடைகிறது. 3 வயதில் 80%. அந்த பிள்ளை 5 வயதை பூர்த்தி செய்யும் பொழுது 95% மூளை வளர்ச்சி அடைகிறது. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, மூளை வளர்ச்சி அடைந்த ஒரு திறம்பட்ட பிள்ளைகளை தான் நாங்கள் முன்பள்ளி பருவ பாடசாலைக்கு கொண்டு செல்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு இந்த நெறிமுறைப்படுத்தல்கள் சரியாக வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அவர்களில் மாற்றங்களை பின்னால் கொண்டு வருவது மிக கடினமானதாக இருக்கும். குர்ஆனும் அதை தான் சொல்லுகிறது. இது காலத் இம்ராத்து இம்ரான் ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள், என்ன யா அல்லாஹ், எனக்கு நீ தந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளை, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளையை நான் உனக்கு நேர்ச்சை செய்து விட்டேன். அந்த பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால் நான் அந்த பிள்ளையை மஸ்ஜிதுல் அக்ஸாவை பராமரிக்க கூடியவராக நான் உருவாக்குவேன். இதைதான் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. பிள்ளை வளர்ந்து தன்படுவானாக வளர்ந்து சமூகத்தில் அவரின் ஊடாக பிரச்சனைகள் வந்ததன் பிறகு என் பிள்ளைகள் இப்படி வளர வேண்டும் என்று கனவு காண இஸ்லாம் சொல்லவில்லை. மாறாக நீங்கள் திட்டமிட வேண்டும், ப்ரொஜெக்ட் பிளானை போட வேண்டும். உங்களுடைய பிள்ளை பிறப்பதற்கு முதல், உங்களுடைய திருமணத்துக்கு முன்னே நீங்கள் முடிவெடுக்க வேண்டும், சிறந்த தாய் யார்? என்னுடைய பிள்ளையின் சிறந்த தாயாக யார் இருக்க முடியும்? என்னுடைய பிள்ளையுடைய கல்வி, என்னுடைய பிள்ளையுடைய வளர்ப்பு, இது எல்லாம் முடிவெடுக்கப்பட வேண்டும். எப்போது தெரியுமா? திருமணத்துக்கு முன்னால். அதனால தான் சொல்லுகிறேன், முன்பள்ளி பருவ பாடசாலையில் மிக முக்கியமானது. எம் ஊரில் இருக்கக்கூடிய முன்பள்ளி பருவ பாடசாலைகள்
சரியான முறையில் இயங்குகிறதா, பிள்ளைகளுக்கு அறிவையும் திறனையும் பண்பு மேம்பாட்டையும் ஒழுக்கங்களையும் நெறிமுறைப்படுத்துகிறதா ஆய்வு செய்யப்பட வேண்டும். என்னுடைய ஊரில் 24 முன்பள்ளி பாடசாலைகள் இருக்கிறது. அந்த முன்பள்ளி பாடசாலைகள் இத்தகைய விதத்தில் கல்விகளை கொடுக்கிறதா, அல்லது மாற்றமாக பாட்டு பாடுவதற்கும் டான்ஸ் ஆடுவதற்கும் மேடைகள் சில பெர்ஃபார்மன்ஸ்களை செய்வதற்கும் தயார்படுத்தப்படுகிறதா? அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, இதை ஒரு குழு என்ன செய்ய வேண்டும்? ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து அவர்களிடத்தில் சரியான பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டு அந்த பிள்ளைகளை சரியான முறையில் நடைமுறை வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அடுத்ததாக கனிஷ்ட பாடசாலைகள், பிரைமரி ஸ்கூல். எங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளில் 24 மணித்தியாலத்தில் கிட்டத்தட்ட 6 தொடக்கம் 7 மணித்தியாலங்கள் இருக்கக்கூடிய பாடசாலைகள். அந்த பாடசாலை எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். அந்த பாடசாலைகள் சரியான முறையில் இயங்குகிறதா, அங்கு இருக்கக்கூடிய ஸ்டாஃப்கள் சரியான முறையில் இருக்கிறார்களா, அங்கு கதிரைகள் இருக்கிறதா, மேசைகள் இருக்கிறதா, ஃபேன் இருக்கிறதா, காற்றோட்டமான வெண்டிலேஷன் இருக்கிறதா, நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். என் பிள்ளைகள் ஒரு சிறந்த சூழலிலிருந்து கல்வியை கற்க வேண்டும். அந்த சிறந்த சூழலில் கல்வியை கற்றுத்தான் அந்த பிள்ளை அடுத்த செகண்டரி மேல் பள்ளி பாடசாலைக்கு வர இருக்கிறார். வெறுமனே பாடசாலைகளை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறதில் எந்த பிரயோஜனமும் அல்ல. மாணவர்களுடைய ரிசல்ட்ஸ்கள் வரும் பொழுது அதெல்லாம் ஆய்வு செய்யப்பட வேண்டும், அனலைஸ் பண்ணப்பட வேண்டும். 2025 கல்முனை வலயத்துடைய தரவுகள் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது? ஏ லெவல் ரிசல்ட்ஸ் 2333 மாணவர்கள் சிட் பண்ணியிருக்கிறார்கள். அதில் பாஸ் ஆனவர்கள் 1660 பேர் பாஸ் ஆகியிருக்கிறார்கள். 88 3 ஏக்கல், 137 ஓல் ஃபெயில். அனைத்து பாடங்களும் ஃபெயில் ஆனவர்கள். 673 பேர் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படாதவர்கள். அந்த 1660 பேரில் எல்லோரும் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்ல. அதில் தெரிவு செய்யப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், தெரிவு செய்யப்படாதவர்களும் இருக்கிறார்கள். இங்கு 673 பேர் எல்லா பாடங்களிலும் ஃபெயில் ஆகியிருக்கிறார்கள். இது வரும் எண்கள் அல்ல. இதெல்லாம் ஆய்வு செய்யப்பட வேண்டும். இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது? அன்பிக்கினே இஸ்லாமிய கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்கள். 673 பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன? 88 3 ஏக்கல் என்று நாங்கள் சந்தோஷப்படுவதா, 137 ஓல் ஃபெயில் என்று கவலைப்படுவதா, 673 பிள்ளைகள் தகுதி பெறவில்லை என்று கவலைப்படுவதா? சற்று சிந்திக்க வேண்டும். இதற்கான மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய பிராந்தியத்தில், எங்களுடைய வலயத்தில் பிள்ளைகள் எந்த பாடங்கள் அதிகமாக ஃபெயிலாக இருக்கிறார்கள்? கணித பாடத்திலா? ஆய்வு செய்யப்பட வேண்டும். என்ன காரணம்? பிள்ளைகள் கற்கவில்லையா, அல்லது கற்கக்கூடிய சில நேரம் ஆசான்கள் இல்லாமல் இருக்கலாம். அண்மையில் ஒரு ஏலவலை சந்திக்கக்கூடிய ஒரு மாணவரிடம் பேசினேன். அவர் தன்னுடைய பாடத்தில் ஒரு பகுதியாக இங்கிலீஷை லாங்குவேஜ் எடுத்திருக்கிறார். அவர் சொன்னார், இந்த பிராந்தியத்தில், இந்த கல்முனை வலயத்தில் அவர் கற்கக்கூடிய ஆசிரியர் அவருக்கு இல்லை. அவரத்தில் ஆங்கில பாட ஆசிரியர், ஏலவலுக்குரிய ஆங்கில பாடாசிரியர் அவருக்கு இல்லை. ஒன்லைன்ல நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆய்வு செய்யப்பட வேண்டும். இந்த விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். அன்பிக்கினே இஸ்லாமிய சகோதரர்களே, மாறாக நாங்கள் குறைகளை சொல்லி சொல்லி இந்த காலத்தை ஓட்ட முடியாது. மாறாக சமூகம் மாற்றமடையவில்லை என்று சொல்லி சொல்லி நாங்கள் காலங்களை ஓட்டவிட முடியாது. அதே போல பல்கலைக்கழகங்களுக்கு எங்களுடைய நாங்கள் எதிர்பார்த்த அடைவுகளை எங்களுடைய பிள்ளைகள் அடைந்திருக்கிறார்களா? எத்தனை விகிதாசாரம் பல்கலைக்கழகம் நுழைந்திருக்கிறார்கள்? ஆய்வு செய்யப்பட வேண்டும். அந்த ஊரில் இத்தனை மாணவர்கள், இந்த ஊரில் இத்தனை மாணவர்கள் வைத்தியத்துறை கெடுபட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பேசுகிறோம். வைத்தியத்துறையை விட்டால் வேற எந்த துறையும் இந்த சமூகத்தில் இல்லையா? எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் வைத்தியத்துறை மட்டும் தானா? எத்தனையோ பெண் பிள்ளைகள், எத்தனையோ உம்மாக்கள் இப்போது வீட்டில் சமையலறை இருந்து கொண்டிருக்கிறார்கள். விசாரிச்சு பாருங்கள். பயாலஜிக் எடுத்து, பயோசயின்ஸ் எடுத்து 3C எடுத்தவங்க, ஃபெயில் ஆகாதவங்க எத்தனையோ பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். வெறும் சமையலறையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இவர்களுக்காக நாங்கள் கெரியர் கைடன்ஸ் கொடுக்கல, இவருக்கான தொழில் மொழிகளை நாங்கள் காட்டல. இதை ஆய்வு
அவர்கள்தான் நிரந்தரமாக இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். உதாரணமாக குறிப்பாக SLAS, SLEAS, SLOS, SLPS சர்வீஸ் அடிப்படையில் வரக்கூடிய அரச நிர்வாகத்துறை சார்ந்தவர் எங்களுடைய சமூகத்தில் மிக குறைவாக இருக்கிறார். மிக குறைவாக. அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் இவர்கள், இந்த அரசு துறை சார்ந்தவர்கள் தன்னுடைய பென்ஷன் வரையும் இந்த சமூகத்தை என்ன செய்ய முடியும்? அழகான முறையில் வழிநடாத்த முடியும். இவர்களை உருவாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் இந்த விடயத்தில் ஆய்வு செய்ய வேண்டும். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்கள் நாங்கள் ஆய்வு செய்யப்பட்டு, நம்முடைய ஊர்களில் சிறந்த அதிபர்கள் இல்லையா பாடசாலை வழிநடாத்த? சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இல்லையா? ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஒரு சிறந்த கல்வி மாற்றத்தை நாங்கள் உண்டாக்க வேண்டுமாக இருந்தால் இது எல்லாம் துல்லியமான முறையில் ஆய்வு செய்யப்பட்டு அதற்கான பரிந்துரைகள் கொடுக்கப்பட வேண்டும். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல மூன்றாவது விடயம்தான் ஹெல்த் இஷ்யூஸ். சமூக மாற்றம் என்பது வெறுமனே ஆன்மீக மாற்றம், பண்பாடு மாற்றம், கல்வி மாற்றம் மட்டுமல்ல. ஆரோக்கியம் மிக முக்கியமானது. அல்-அக்லு சலீம் ஃபில் ஜிஸ்மி சலீம். ஆரோக்கியமான உடலில் இருந்துதான் ஆரோக்கியமான சிந்தனைகள் உருவாகும். நம்முடைய சமூகத்தில் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது? ஆய்வு செய்யப்பட வேண்டும். நம்முடைய சமூகத்தில் NCDs தொற்றா நோய்கள், பிரஷர், சுகர், ஆஸ்துமா இப்படி போன்ற நோய்கள் அதிகமாகி கொண்டு செல்கிறது. உங்களுக்கு தெரியுமா? சாய்ந்தமருது பிரதேசம் தொற்றா நோய்களுடைய விகிதாசாரம் 100% 72%. 100 பேரை எடுத்தால் 72 நபர்கள் இந்த தொற்றா நோய்க்குள் அகப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஏதாவது ஒரு நோயாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், பிரஷராக இருக்கலாம். இப்படி ஒரு தொற்றா நோய்க்கில் அகப்பட்டிருக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். ஆய்வு செய்யப்பட வேண்டும். மாறி இருக்க வேண்டியது 172 பேர் ஆரோக்கியமானவர்கள், 28 பேர் நோயாளிகளாக இருக்க வேண்டிய சமூகம் 72 பேர் நோயாளிகள், 28 பேர் ஆரோக்கியமான என்ற சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதற்கான பரிந்துரை செய்யப்பட வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான ஆய்வு, முஸ்லிம் சமூகத்துடைய வயோதிபர்களுடைய விகிதாசாரம் கணிசமான அளவு குறைந்திருக்குது. முஸ்லிம் சமூகத்தில் வயோதிபர்கள் குறைந்து கொண்டே செல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறது? இளம் மரணங்கள் அதிகமாகி கொண்டு செல்கிறது. அவர் வயோதிபத்தை அடைவதற்கு முன்னாலே அவர் மரணத்தை அடைந்து விட்டார். ஆய்வு சொல்லுகிறது. என்ன செய்யலாம்? நம்முடைய ஊருடைய கடந்த 10 வருடத்திலே மரணங்களுடைய தரவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். மரணத்திற்கான கோஸ் ஆஃப் டெத் என்ன, காரணம் என்ன, எத்தனை வயதில் மரணித்தார்கள், என்ன காரணத்தால் மரணித்தார்கள், ஆய்வு செய்யப்பட வேண்டும். அப்படி நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது சில நேரம் 3 காரணங்கள் எங்களுக்கு முன்னால் அகப்படும். முதலாவது உணவு பழக்கம், தூக்க முகாமைத்துவம், உறக்க முகாமைத்துவம், உடற்பயிற்சி. சரியான நல்ல உணவுகளை நாங்கள் உண்ணுவதல்ல, சரியான நேரத்துக்கு நாங்கள் தூங்குவதல்ல. எப்படி உணவும் உறக்கமும் வாழ்வின் ஒரு அங்கமோ அதே போல உடற்பயிற்சியும் ஒரு அங்கம் என்பதை நாங்கள் இன்னும் உணரவில்லை. அன்பிக்கினே இஸ்லாமிய சகோதரி, இது சம்பந்தமாக ஆய்வுகள் செய்யப்பட்டு பரிந்துரைகள் செய்யப்பட்டு வழிகாட்டப்பட வேண்டும். உடற்பயிற்சி ஒரு ஜிம் சென்டர் சாய்ந்த முறையில் இருக்கிறதா என்பது தெரியாது. ஒரு ஸ்விம்மிங் பூல் மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு இருக்கிறதா? இல்லை சகோதரர்களே. ஆய்வு செய்யப்பட வேண்டும். அந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த விடயங்களை நாங்கள் பாடுபட வேண்டும். சமூக மாற்றம் ஒவ்வொன்றாக கொண்டு வர வேண்டும். அதல்லாமல் வெறுமனே வாய்ப்பேச்சுக்களாக இருந்து நாங்கள் இந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அடுத்த மிக முக்கியமான விடயம்தான் சமூக மாற்றத்திற்கு எப்படி ஆன்மீகம் முக்கியமோ, பண்பாடு முக்கியமோ, கல்வி முக்கியமோ, சுகாதாரம் முக்கியமோ, அதே போல பொருளாதாரம் மிக முக்கியமானது. ஒரு சமூகத்துடைய முதுகெலும்பு பொருளாதாரம். நம்முடைய ஊருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வர்த்தகர்கள் எப்படி வியாபாரங்களை செய்கிறார்கள்? லாபத்தோடு இருக்கிறார்களா, நஷ்டத்தோடு இருக்கிறார்களா? ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும். இஸ்லாம் முஸ்லிம் சமூகத்தை பொருளாதார ரீதியில் மேம்படுத்தி வைப்பதற்காக பல திட்டங்களை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அன்பிக்கினே இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இந்த வறுமை இருக்கிறதே, வறுமை
வீழ்ச்சி இருக்கிறது. காதல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரன், ஒரு மனிதனுடைய வறுமை அவனை குஃப்ரியத்துக்கு கொண்டு செல்லும். ஆன்மீகத்திலே பிளவை ஏற்படுத்தும், பண்பாட்டிலே பிளவை ஏற்படுத்தும். அதனால் பொருளாதாரம் ஒரு சமூகத்துடைய முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பை நாங்கள் வளப்படுத்த வேண்டும். அது ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அதற்கான பரிந்துரைகள் வழங்கப்பட வேண்டும். வியாபாரங்கள் எப்படி செய்யப்படுகிறது? வர்த்தகம் என்று வந்தால் மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய கடைகள் மட்டும் வர்த்தகதாரிகள் அல்ல. சிறு தொழிலாளிகள், நடுத்தர தொழிலாளிகள், அதே போல உயர்ந்த நிலையில் வியாபாரங்கள் செய்யக்கூடிய முழு ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் வர்த்தக சங்கங்கள் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கான வழிமுறைகள் நடத்தப்பட வேண்டும். நாம் விவசாய சமுதாயம். நம்முடைய முன்னோர்கள் பொருளாதாரத்துடைய ஆணி வேறாக வைத்திருந்தது விவசாயம். நான் நினைக்கிறேன், தரவுக தேடி பார்த்த பொழுதோ இலங்கையுடைய நெட் உற்பத்தியிலே 20% நெட் உற்பத்தியை உண்டு பண்ணுகிறது அம்பாறை மாவட்டம். சாய்ந்தமருது பிரதேசத்தை அண்டிய பகுதியில் 1133 ஏக்கர் காணிகள் இருக்கிறது. ஆனால் நம் முன்னோர்கள் விவசாயத்துடைய ஆணி வேறாக வைத்திருந்த இந்த நெட் உற்பத்தி இப்போதுடைய நிலைமை என்ன? பல பிரச்சனைகளால் அதுக்குள்ள அவர்கள் அழிவுகளை சந்தித்திருக்கிறார்கள். லாபங்களை காண முடியாது என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஆய்வு செய்யப்பட வேண்டும். இது ஆய்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான தீர்வுகள் வழங்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக நாம் சிறந்த ஒரு பொருளாதார உள்ள ஊராக நாங்கள் மாற்றலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசு தொழிலாளிகள் என்று பெயரை எடுத்த ஊர் நம் சாய்ந்தமருது ஊர். அரசு உத்தியோகத்தின் ஊடாக வரக்கூடிய வருமானம் தற்போது போதுமா? அப்படி இல்லை என்று சொன்னால் அதை எப்படி நாங்கள் மேம்படுத்துவது, அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எப்படி போவது என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளும் அரசு உத்தியோகத்தராக மாற வேண்டும் என்று நாங்கள் எண்ணுவதற்கு முதல் இவருடைய பொருளாதாரம் இவருக்கு கை கொடுக்குமா என்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டு அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரி, இது மிக முக்கியமான ஒரு விடயம்தான். இது மிக முக்கியமான ஒரு சோதனையும் தான். நம் வாலிபர்கள் வளைகுடா நாடுகளை மையமாக வைத்து தன்னுடைய தொழில் கல்விகளை கற்றுக்கொண்டு அங்கு செல்வதற்கு திட்டமிடுகிறார்கள். அது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு காலம் இருந்தது, கல்விகளை கற்றார்கள், வளைகுடா நாடில் போய் தொழில்களை எடுத்தார்கள், உயரிய சம்பளத்தில் இருந்தார்கள், அவர்களும் வாழ்ந்தார்கள், குடும்பத்தையும் வாழ வைத்தார்கள், சமூகத்தையும் வாழ வைத்தார்கள், சமூகத்துக்கு தேவையான நேரங்களில் பல பங்களிப்பை செய்தார்கள். ஆனால் அந்த நிலைமை தற்போது கை கொடுக்குமா? பிள்ளைகள் நிறைய கோர்ஸ்களை செய்யறாங்க, வளைகுடா நாடுகளை மையமாக வைத்து நிறைய கோர்ஸ்கள் செய்யறாங்க. ஆனால் அந்த கோர்சஸ்கள் எல்லாம் இவர்களுக்கு இக்காலத்தில் அவர்களுக்கு கை கொடுக்குமா என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம், எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம். 6 மாதம், 1 வருடம் வளைகுடா நாடுகளில் தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கான மொழித்திறன் இல்லை, ஐடி நாலேஜ் இல்லை. அதனால் அந்த தொழில்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தாக்கம் அவரிடத்தில் இல்லாதனால் அவர்கள் தொழில் இல்லாமல் இங்கிருந்து பணம் அனுப்பப்படுகிறது. இங்கிருந்து பிள்ளைகளை பார்க்கக்கூடிய ஒரு துப்பாக்கி நிலைமைக்கு நாங்கள் மாறி இருக்கிறோம். அன்புக்கினே இஸ்லாமிய சகோதரர்களே, இது எல்லாமே ஆய்வுக்குட்படுத்தப்படும். ஆன்மீகம், பண்பாடு, கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், இப்படிப்பட்ட எல்லா விடயங்களும் ஆய்வு செய்யப்பட்டு அதற்கான பரிந்துரைகள், ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்பட்டு செய்யப்படுமாக இருந்தால் சமூகத்தில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்படி அல்லாமல் நாங்கள் விமர்சித்து பேசி எதிரையும் சாதிக்க முடியாது. இந்த உரையை நாங்கள் பண்ணி முடித்து விட்டதோடு இந்த சமூகத்தில் பல மாற்றங்கள் வந்து விடுமா என்பது தெரியாது. இந்த சமூகத்துடைய இந்த விடயங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். யார் ஆய்வு செய்வது? யார் ஆய்வு செய்வது? இங்குதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. சமூகத்தில் தகுதி வாய்ந்தவர்கள் முன்வர வேண்டும். சமூக வேலை என்று வரும் பொழுதோ எத்தனையோ தகுதியானவர்கள் பின்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முன்வர வேண்டும், உலமாக்கள் முன்வர வேண்டும், ப்ரொஃபஷனல் முன்வர வேண்டும், துறை சார்ந்தவர்கள் முன்வர வேண்டும். இவர்கள் எல்லாம் முன்வந்து இந்த விடயங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எனக்கு நீண்ட கால ஒரு சந்தேகம் இருக்கிறது. எல்லோரும் விழித்துக் கொள்ளுங்கள், இந்த விடயத்தை கவனமாக கேளுங்கள். நம்முடைய ஊர் சாய்ந்தமருது மாளிகைக்காடு மண் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாக்கள் இருக்கிறது, வர்த்தக சங்கங்கள் இருக்கிறது, அதே போல ஏனைய சங்கங்கள் இருக்கிறது. ஆனால் யாரும் குறையாக நினைத்துக் கொண்டு வேண்டாம். அந்த துறை சார்ந்தவர்கள் நான் உங்களை சாடுவதாகவும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். சாய்ந்தமருது மாளிகைக்காடு வைத்தியர் சங்கம் இருக்கிறதா?
சாய்ந்தமருது மாளிகைக்காடு பொருளாளர் சங்கம் இருக்கிறதா? சாய்ந்தமருது மாளிகைக்காடு அதிபர் சங்கம் இருக்கிறதா? சாய்ந்தமருது மாளிகைக்காடு வழக்கறிஞர்கள் சங்கம் இருக்கிறதா? சாய்ந்தமருது மாளிகைக்காடு அடுக்கி கொண்டே போகலாம். துறை சார்ந்தவர்கள் எங்கே? 100 வைத்தியர்கள் சேர்ந்து ஒரு 10 வைத்தியரை 20 வைத்தியர் ஒரு வடத்துக்கு உருவாக்க முடியாதா? 100 வழக்கறிஞர்கள் சேர்ந்து ஒரு சிறந்த வழக்கறிஞர்களை சட்டத்தரணிகளை உருவாக்க முடியாதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சொல்ல இந்த சங்கங்கள் எல்லாம் வெறுமனே பேர் சங்கங்களாக நான் சொல்லவில்லை. ஆன்மீகத்திலும் சரி, பண்பாட்டிலும் சரி, ஆன்மீகத்தை ஆன்மீக சார்ந்தவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும், கல்வியை கல்வி சார்ந்தவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும், சுகாதாரத்தை சுகாதாரம் சேர்ந்தவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் இல்லாத ஊரா நம்முடைய ஊர் இருக்கிறது சகோதரர்களே. ஆனால் யாரும் முன்வராமல் இருக்கிறோம். ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பு இங்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, ஒவ்வொருக்கும் இருக்கிறது. கல்வியுடைய விடயத்தில் நான் கேள்வி ஒன்றை கேட்கிறேன். உங்களுடைய உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க, எத்தனை A-level மாணவர்கள் பாடசாலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்? பாடசாலைகள் எல்லா வளங்களும் இருக்கிறது. அப்படி வளம் இல்லையா? அது ஆய்வு செய்து நாங்கள் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் அல்லவா? 100க்கு 80% A-level மாணவர்கள் பாடசாலை செல்வதில்லை. அவர்கள் வெளிவாரியாக டியூஷன்கள்ல படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாங்கள் அனுமதி வழங்கி கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் பாடசாலையில் தேசிய பாடசாலை, உயர்நிலை பாடசாலை என்று வைத்து அதில் A-level ஸ்ட்ரீமை கொண்டு வந்து, அந்த A-level பல ஸ்ட்ரீம்கள் இருக்கிறது. பிள்ளைகளுக்காக வேண்டிய அரசாங்கம் செலவழிக்கிறது. அங்கே கதிரை இருக்கிறது, மேசை இருக்கிறது, வளங்கள் இருக்கிறது. ஆனா எங்களுடைய பிள்ளைகள் போகவில்லை. இதை யார் சிந்திப்பது? இதை யார் கவனம் செலுத்துவது? அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, சமூக மாற்றத்துக்கு முன்வாருங்க. சமூகம் என்று வரும்பொழுது மாற்றம் கட்டாயம் தேவை. அதற்கு காலம் தேவை, அதற்கு திட்டமிடல் தேவை. அதை படிப்படி முறையாக முன்னெடுக்க வேண்டும். இந்த முன்னெடுப்புக்கு மக்கள் வர வேண்டும். ஒன்று மக்கள் வர வேண்டும், வந்தவர்களை செய்ய விடவும் வேண்டும். வரவில்லையா அதற்கு துணையாக இருக்க வேண்டும். சமூகத்துக்கு உபகாரம் செய்ய வேண்டும். உபத்திரம் செய்யாமல் இருந்தாலே போதும். இந்த ஒவ்வொருவருக்கும் மத்தியில் பொறாமை, மனிதர்களுக்கு மத்தியில பொறாமை, துறை சார்ந்தவர்களுக்கு மத்தியில் பொறாமை. ஒரு துறையில் இருக்கிற ஒரு விடயத்தை புதிதாக செய்கிறாரா, அதே துறை சார்ந்தவர்கள் அவருக்கு எப்படி குழி வெட்டலாம் என்றுதான் தேடுகிறோமே. அவரோடு துணையாக போய் நாங்கள் நிற்கிறதுக்கு நாங்கள் முன் வரவில்லை. அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் இத்தகைய விதத்தில் நாங்கள் ஆய்வு செய்து, இத்தகைய விதத்தில் நாங்கள் முயற்சிகள் செய்தால்தான் சமூகத்துடைய நிலையான மாற்றத்தை நாங்கள் அடையலாம். அப்படி அல்லாமல் வெறுமனே ஃபேஸ்புக்குகளில் விமர்சனம் செய்து கொண்டும், வீதியோரங்கள் கடற்கரைகளில் இருந்து பேசிக்கொண்டும் இருந்து நாங்கள் சமூக மாற்றத்தை காண முடியாது. சமூக மாற்றம் என்பது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கூட்டம் அவர்களை மாற்றாத வரையும் என்ன செய்யப்பட மாட்டாது, அவர்கள் மாற மாட்டார்கள். தனி மனித மாற்றம் முதலாவது வர வேண்டும். உணவு பழக்கத்தை ஒரு குடும்பத்துடைய தலைவன் ஏற்படுத்துவானாக இருந்தால் அங்கு பிள்ளையும் திருந்தும், மனைவியும் திருந்துவார், குடும்பமே திருந்தும். உடற்பயிற்சியிடம் வந்த வாழ்க்கையுடைய ஷெடியூலாக அவர் கொண்டு வந்தால் அது குடும்பமே நாளடைவில் செய்யும். இங்கு தனி மனித மாற்றம் மிக முக்கியம். அந்த தனி மனித மாற்றம்தான் சமூகத்தில் என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். அது சமூக மாற்றமாக மாறும். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, சாய்ந்தமருதூர் அழகான ஊர், நல்ல ஊர், நல்ல மனிதர்கள், புத்தி ஜீவிகளை சுமந்த மண். கொடைகளை வாரி வழங்கக்கூடிய மண். ஆனால் நாங்கள் இன்னும் முன்னேற வேண்டும். நாங்கள் மோசமான நிலையில் இல்லை, நல்ல நிலையில் இருக்கிறோம். வைத்தியர்களை உருவாக்குகிறோம், உலமாக்களை உருவாக்குகிறோம், நல்ல நிலையில் இருக்கிறோம். ஆனால் குட் டு பெட்டர், நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நாங்கள் அப்படியே இருந்துடக்கூடாது. நாங்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக வேண்டும். எங்களுடைய வளங்களை அதிகப்படுத்த வேண்டும். வர்த்தக சங்கங்களை பலப்படுத்த வேண்டும், உலமாக்களை பலப்படுத்த வேண்டும், வைத்தியர்களை பலப்படுத்த வேண்டும், வழக்கறிஞர்களை பலப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் பலம் பெற்றவர்களாக இந்த சமூகத்தில் நடமாட வேண்டும். அவர்களுடைய சிந்தனை எப்போதும் சமூகமாக இருக்க வேண்டும். எந்த இயக்கங்களில் நீங்கள் இருக்கலாம், எந்த இயக்கங்களில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய சிந்தனை எப்பொழுதும் சமூகத்தின் பக்கம் இருக்க வேண்டும். உங்களுடைய கால்கள் எல்லோரும், உங்களுடைய சிந்தனை எல்லோரும் சமூகத்தின் பக்கம் இருக்க வேண்டும். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே,
அந்த அடிப்படை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக மாற்றுவானாக. அதே போல ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜாஜிகள் அல்ஹம்துலில்லாஹ் படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜாஜிகளுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விடயம், பேருக்கல்ல, ஹாஜி என்ற பட்டத்துக்கல்ல, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் ஹஜ்ஜுகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அந்த ஹஜ்ஜை முறையாக படித்து விட்டு செல்லுங்கள். இல்லை, எங்களுடைய டிராவல்ஸ்கள் எங்களுக்கு அங்கு போய் சொல்லித் தருவதற்கு முன்னால் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். வாகனம் ஓட்டிக்கொள்வதற்கு முன்னால், பழகுவதற்கு முன்னால், லேர்னஸுக்கு போவதற்கு முன்னால் போய் பழகுவேன், உழுவேன். ஆனால் இந்த ஹஜ் எல்லாம் அப்படி அல்ல. பல லட்சங்களை செலவழித்து செல்ல இருக்கிறீங்க, பல லட்சங்களை கொடுத்து போக இருக்கிறீர்கள். அங்க போயிருந்து பேருக்காக வேண்டியோ எத்தனையோ ஹாஜிமார்களை, எத்தனையோ உம்ராக்கள், முத்தமிரர்கள் நாங்கள் பார்க்கிறோம். கவலையான செய்தி. ஹரத்துடைய எல்லை, ஆனால் தொலைப்போவதற்கு அவருக்கு முடியவில்லை. சோம்பரித்தனம் படுகிறோம். அரஃபாவுடைய மைதானம், ஒரு வினாடி இருந்தாலும் ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்காக வேண்டி நாமல் அதை வைத்துக் கொண்டு அதிலே ஒரு வினாடி இருந்தால் போதும் என்று நாங்கள் எண்ணுவதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுடைய நேரம் வரையும் துவாவில் இருந்தாங்க. இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால், துவா கேட்கறதுக்கே தெரியாது. 2-3 விஷயத்தை கேட்டத்தோட துவா எங்களுக்கு வருகிறதில்லை. அப்படின்னா நாங்க துவாவை கேட்டு பழகணும். அந்த அடிப்படையில் எங்களுடைய ஊரிலிருந்து செல்லக்கூடிய ஹஜ்ஜாஜிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பின்னால் முசாபஹாவுடைய நிகழ்வு நடைபெறும். அதில் எல்லோரும் இருந்து அவர்களுக்கு துவாக்களை செய்து வழி அனுப்புங்கள். சில நேரம் இந்த பயணம் அவருடைய இறுதி பயணங்களாகவும் இருக்கலாம். பயப்பட தேவையில்லை. இந்த பயணம் சில நேரம் என்னுடைய இறுதி பயணமாக, இந்த ஊருக்கு விடையுடைய பயணமாகவும் இருக்கலாம். பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுக்காக நான் அந்த கஅபாவை தரிசிக்க போகிறேன். போகக்கூடியவர்கள் கட்டாயமாக சமூக மாற்றத்திற்காக வேண்டிய துவாக்களில் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஊருக்கு துவா செய்யுங்கள், உலமாக்களுக்கு துவா செய்யுங்கள், துறை சார்ந்தவர்களுக்கு துவா செய்யுங்கள். இந்த ஊர் வளம் பெறுவதற்கு ஒவ்வொரு உங்களுடைய துவாக்களை செய்து கொள்ளுங்கள். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஊரை வளமிக்க ஊராக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் துறை சார்ந்தவர்களை, உலமாக்களையும் உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இருக்கக்கூடிய நல்ல நிலைமையில் இருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த நிலைமையை இன்னும் எங்களுக்கு அதிகப்படுத்தி தருவாயாக. நல்ல சூழல்களை உருவாக்கி தருவாயாக. ஆன்மீகத்திலும் பண்பாட்டிலும் யா அல்லாஹ் வளர்ச்சியை தருவாயாக. கல்வியில் வளர்ச்சியை தருவாயாக. சுகாதாரத்தில், ஆரோக்கியத்தில் வளர்ச்சியை தருவாயாக. வியாபாரத்தில் பரக்கத்தை தருவாயாக. தொழில்களில் பரக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஊருக்கு இருக்கக்கூடிய முசீபத்துக்களை யா அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிடு. யா அல்லாஹ் ஊரில் இருக்கக்கூடிய பலாய் முசீபத்துக்களை நீக்கிவிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய அனைவருடைய துவாக்களையும் கபூல் செய்து விடுவாயாக. மௌத்துக்கு முன்னாலேயும் அனைவரையும் குடும்பமாக ஹஜ்ஜுகளும் உம்ராக்களும் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கிடுவாயாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.